ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மேப் தான் இந்தியன் ஆயிலுடைய பைப்லைன் நெட்வொர்க் மேப். அதாவது இந்தியா முழுக்க இந்தியன் ஆயில் சார்பா எவ்வளவு தூரத்துக்கு இந்த எண்ணெயை கொண்டு போறதுக்காக பைப்லைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மேப் தான் அது. அதுல நீங்க கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா சலாயால இருந்து மதுரா அப்படிங்கிற இடத்துக்கு 2663 கிலோமீட்டர் நீளத்துக்கு பைப்லைன் லே பண்ணியிருக்காங்க. அது மூலமா வந்து க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெயை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னா இதை விட அதிகமான தூரம்லாம் இருக்கு. எங்கன்னா ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனிக்கு இதே மாதிரி பைப்லைன்ஸ் மூலமா க்ரூட் ஆயிலை கொண்டு போய் சேர்க்குறாங்க. எவ்வளோ தூரம்னா 4000 கிலோமீட்டருக்கு பைப்லைன்ஸ் போட்டு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இங்கே தான் ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா பைப்லைன்ஸ் மூலமா எண்ணெயை எப்படி ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு வாளி இருக்கு, வாளியில் நம்ம தண்ணி எடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னாலே அது அந்த பக்கமாக இந்த பக்கமாக ஆடி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே 1000 கிலோமீட்டர் நீளத்துக்கு பைப்லைன்ஸ் மூலமாக நம்ம எண்ணெயை கொண்டு போகிறோம்னா அந்த எண்ணெயோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக, ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். இது போக அது ரொம்ப அதிகமான ஸ்பீடில் அனுப்பும்போது சில நேரங்களில் ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு அது மூலமாக சைடில் தீப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் 1000 கிலோமீட்டர் தாண்டியும் இந்த எண்ணெயை எப்படி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு பக்கம் தரையில் கொண்டு போகிறதுல எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கத்தில் கடல் வழியாக கப்பல்கள் மூலமாக கூட எண்ணெயை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுவும் பலாயிரம் டன் அளவுக்கான எண்ணெயை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போது கடலில் சாதாரணமாக ஒரு அலை ஏற்பட்டுச்சுனாலே கப்பல் அந்த பக்கமாக இந்த பக்கமாக ரொம்ப ஈஸியாக ஆடும். அப்போ அந்த எண்ணெய் மொத்தமாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தடுக்கிற விதமா இந்த கப்பல்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்றாங்க? பொதுவா இந்த கச்சா எண்ணெயை எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க, இதுக்காக பாதுகாப்பா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோல பார்க்க போறோம். முதல்ல கப்பல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். இப்போ ஒரு பெரிய அலை வந்து இந்த எண்ணெய் இருக்கக்கூடிய கப்பல் மேல மோதும் போது அந்த கப்பல் அந்த பக்கமா இந்த பக்கமா அசையும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எண்ணெயுமே அந்த பக்கமா இந்த பக்கமா அசையும். அப்போ அந்த கப்பல் மேல ஒரு கூடுதலான ஃபோர்ஸ் வந்து சேர்ந்து அந்த கப்பலை ரொம்ப ஈஸியா அந்த எண்ணெயோட அந்த ஃபோர்ஸ் வந்து மொத்தமா கவுத்திறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணெயை தேக்கி வைக்கக்கூடிய அந்த மொத்த இடத்தையுமே அவங்க ஒரே கம்பார்ட்மெண்ட்டா இல்லாம குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸா பிரிச்சுடுவாங்க. அப்படி பிரிச்சதுனால ஒரு அலை வந்து அடிக்கும் போது ஒட்டுமொத்தமா எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸுமே சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயுமே சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்காம குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸாக அது பிரிஞ்சிருக்கிறதுனால அதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸுமே கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதனால இங்கே அந்த கப்பல் ஒட்டுமொத்தமாக சாயும் அப்படின்னா இங்கே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. ஆனால் இப்படி பண்ணும்போது ஒரு முக்கியமான சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இப்போ நீங்க கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறதுனால எண்ணெயை ஃபில் பண்ணும்போது தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ்ல தான் ஃபில் பண்ணுவீங்க. அப்போ ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணும்போது அந்த பக்கம் கப்பலோட எடை அதிகமாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா இப்போ நீங்க இந்த மாதிரி எண்ணெய் கொண்டு போகக்கூடிய அந்த கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பைப்லைன்ஸ் போய்கிட்டே இருக்கும். 1-2 இருக்காது, நிறைய பைப்லைன்ஸ் போயிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயை ஃபில் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு கப்பலை வந்து 15 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 15ல முதல்ல ஒரு 5 கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் எண்ணெயை ஃபில் பண்ணுவாங்க. அந்த 5மே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 5 கம்பார்ட்மெண்ட்டாக இல்லாம வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய 5 கம்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி பைப்லைன் மூலமா அந்த 5 கம்பார்ட்மெண்ட்லையும் ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த பைப்லைன் மூலமா அதுக்கு அடுத்த 5, அதுக்கு அடுத்த பைப்லைன் மூலமா அதுக்கு அடுத்த 5 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே பேலன்ஸ்டா அந்த வெயிட் எல்லா இடத்துலயுமே பேலன்ஸா மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் அந்த கப்பலை வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி கப்பல்ல இருந்து எண்ணெய் எடுக்கும் போதுமே ஒரு பக்கத்துல இருந்து மட்டுமே எடுக்காம இந்த மாதிரி வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணெய் எடுக்கும் போது கடைசி வரைக்கும் அதோட வெயிட் ஈவனா அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனா இப்படி எண்ணெய் எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா கப்பலோட ஒட்டுமொத்த எடையும் குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறமா அங்க பெரிய அலை அடிக்குது இல்லைன்னா வந்து ஒரு புயல் வருது அப்படின்னா அப்ப அந்த கப்பலோட ஸ்டெபிலிட்டி குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணெயை தேக்கி வைக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வச்சிருப்பாங்க. இது எதுக்காகனா கப்பலோட எடையை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிய வரும்போது அந்த கேப் முழுக்க வெளியே கடல் தண்ணி தானே இருக்கு, அந்த கடல் தண்ணியை கொண்டு வந்து மொத்தமாக அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த தண்ணியோட வெயிட் காரணமா அந்த கப்பலுடைய ஒட்டுமொத்த எடையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். இது எவ்வளோ தண்ணியை வந்து தேக்கி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த நேரத்தை பொறுத்து அந்த கப்பலை பொறுத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸோ இல்லைனா கேப்டனோ முடிவு பண்ணிப்பாங்க. இந்த கேப் தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. என்னன்னா இப்போ அந்த கப்பல் ஒரு உதாரணத்துக்கு எங்கேயாவது போய் மோதுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மோதும் போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தேக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லேயர் தான் அதிகமாக பாதிக்கப்படும். உள்ள எண்ணெய் இருக்கக்கூடிய அந்த லேயர்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. அப்போ அந்த எண்ணெய் கசியறதையுமே இது மூலமா தடுத்து நிறுத்த முடியும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயமும் பண்ணுவாங்க. என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்தியால இருந்து ஒரு எம்டி கப்பல் போய் சவுதி அரேபியால இருந்து எண்ணெய் எடுத்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்படி போகும்போது இந்த கப்பல் எம்டியா இருக்கு அப்படிங்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேப் முழுக்க வந்து அவங்க தண்ணியை நிரப்பியிருப்பாங்க. எந்த தண்ணினா இந்திய கடலில் இருக்கக்கூடிய தண்ணி தான் நிரப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து அங்கே போனதுக்கு அப்புறம் எண்ணெய் நிரப்ப ஆரம்பிக்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையுமே அவங்க வெளியேற்றுவாங்க. அப்படி வெளியேற்றும் போது டைரக்டா அந்த தண்ணியை வெளியேற்றணும்னா இங்கே அந்த கடல் தண்ணியில
அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ், அந்த நுண்ணுயிர்கள் இதெல்லாமே போய் அந்த சவுதி அரேபியா கடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி தண்ணியை வெளியேற்றும் போது அதில் நல்லா ட்ரீட் பண்ணி எந்த விதமான மைக்ரோப்ஸும் இல்லை, அது நல்லா பியூரான தண்ணியாக மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எண்ணெயை வந்து உள்ளே ஏற்றுவாங்க. இப்படி கடல் வழியாக கப்பல் மூலமாக அந்த எண்ணெயெல்லாம் தரைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து அதை ரிஃபைனரிஸ்க்கு அனுப்புவாங்க. ரிஃபைனரிஸில் அது பெட்ரோல், டீசல், தார், மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் அது வந்து ரிஃபைன் ஆகி தேவையான இடங்களுக்குலாம் அதை அப்படியே அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்புறத அந்தந்த நாட்டுக்குள்ளே அனுப்புறது மட்டும் இல்லாமல் வேறு நாடுகளுக்கு கூட அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கான உதாரணம் தான் நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரஷ்யா ஜெர்மனிக்கு 4000 கிலோமீட்டர் நீளத்துக்கு பைப்லைன்ஸ் மூலமாக வந்து ஆயில் அனுப்பிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுமே கூட பங்களாதேஷுக்கு 130 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பைப்லைன் போட்டு அது மூலமாக அவங்களுக்கு தேவையான ஆயிலுமே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பைப்லைன்ஸ் மூலமாவே ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு அந்த ஆயிலை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் எல்லாமே இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இப்போ தரை வழியா எப்படி இந்த பைப்லைன்ஸ் லே பண்ணுவாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல் முக்கியமான விஷயம், எந்த இடத்துல இந்த பைப்லைன்ஸ் போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல பைப்லைனை போட்டு அந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யும், இல்லைனா பூகம்பங்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மொத்தமாகவே எல்லாத்தையும் கெடுத்துடும் இல்லையா? அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடமா பார்த்து தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த இடம் யாருக்கு சொந்தமானதோ அவங்க கிட்ட இருந்து அந்த மொத்த இடத்துக்குமான ரைட்ஸையோ இல்லைன்னா அந்த பைப்லைன் எந்த வழியா போகுதோ அந்த இடத்துக்குமான ரைட்ஸை மட்டும் வாங்கிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் கீழே பைப்லைன் போட்டுக்கிறோம், நீங்கள் மேலே என்ன வேணா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்காரங்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாக போய் அந்த பைப்லைனை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான அந்த ஆக்சசிபிலிட்டி இருந்தே ஆகணும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அந்த இடத்துக்கான ரைட்ஸை வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறமா அதிகபட்சமாக ஒரு 2 மீட்டர் ஆழம் வரைக்கும் தோண்டி அதுக்குள்ளே அந்த பைப்ஸ்லாம் லே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த பைப்புக்குள்ளே அந்த எண்ணெய் போகும்போது அது ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெட்டீரியல்ஸ் மூலமாக அதை உள்ளே வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈபாக்சி, பாலியூரேத்தேன் இந்த மாதிரியான நிறைய மெட்டீரியல்ஸ் மூலமாக அந்த ஆயிலுடைய ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரியான நிறைய மெட்டீரியல்ஸை உள்ள கோட் பண்ணிடுவாங்க. உள்பக்கத்தை எப்படி கரெக்டாக கோட்டிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வெளிப்பக்கத்தை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சூரிய வெளிச்சம் பட போது, மழை பெய்ய போது, கல் வந்து விழ போது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் தான் நடந்துகிட்டே இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால அதை பாதுகாக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக அது ரொம்ப ஈஸியாக துருப்பிடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பைப்லைன்ஸில் அதிகமாக மெட்டல் பைப்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ மெட்டலை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியாக அதோடைய எலக்ட்ரான்ஸை வெளியே கொடுக்கக்கூடிய தன்மையோட தான் இருக்கும். அப்படி அது எலக்ட்ரான்ஸை வெளியே கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா அதில் மழை பெய்யும் போதோ இல்லை மற்ற இயற்கை நிகழ்வுகளாலேயோ அது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி துருப்பிடிக்கும் போது அது ஈஸியாக பாதிப்படைஞ்சிடும் இல்லையா? அதனால் அந்த துருப்பிடிக்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெட்டல் பைப்ஸ் கூடவே ஜிங்க்கு, மெக்னீசியம் இந்த மாதிரியான மற்ற மெட்டல்ஸை ஆட் பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த பைப்லைனோட மெட்டல்ஸ் வந்து தொடர்ந்து எலக்ட்ரானை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இவங்க வெளியே கொடுத்துருக்கூடிய அந்த ஜிங்க்கு, மெக்னீசியம் எல்லாமே தொடர்ந்து எலக்ட்ரானை இந்த மெட்டலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இதோடைய அந்த எலக்ட்ரான் தன்மை வந்து அப்படியே எதுவுமே கெடாமல் அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால அது துருப்பிடிச்சு போகக்கூடிய அந்த தன்மையுமே ரொம்ப சீக்கிரத்தில் வராமல் அது ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இப்படி பண்ணியுமே கூட அது துருப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பைப்லைன்ஸ் போகக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துலேயே குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸாக அமைச்சு அது மூலியமா இதுக்கு தேவையான இந்த ஜிங்க்கு, மெக்னீசியம்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்து அதோடைய அந்த எலக்ட்ரான் நம்பர்ஸை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சு அது துருப்பிடிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவங்க தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பாலைவன பகுதி அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல தான் இவங்க அந்த பைப்லைன் லே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா பாலைவன பகுதிகளில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அப்போது சூரிய வெளிச்சத்தை தொடர்ந்து தனக்குள்ளே வாங்கிக்காம அதிகமாக வெளியே கடத்தக்கூடிய மெட்டல்ஸாக பார்த்து அதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுவே மழை வெள்ளங்கள் கொஞ்சம் வரக்கூடிய இடமா இருக்குது, வேறு வழியே இல்லை, அந்த இடத்துல தான் அந்த பைப்லைன்ஸ் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இடமா இருந்துச்சுன்னா அங்கே அந்த பைப்லைன்ஸை மற்ற இடங்களை விட ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய பைப்லைன்ஸாக பார்த்து லே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த பைப்லைன்ஸை லே பண்ணுவாங்க. இப்படி பைப்ஸை ஃபுல்லாக லே பண்ணதுக்கு அப்புறமா அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ் இந்த மாதிரியான நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி உள்ளே ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, எல்லாமே கரெக்டாக தான் மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃபோர்ஸான தண்ணியை அந்த பைப்லைன் வழியாக அனுப்புவாங்க. அப்படி ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி வெளியே லீக் ஆகும் இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் வச்சு அவங்க வந்து ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதெல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆயில் அந்த பைப்லைன் மூலமாக அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அனுப்பும் போது அங்கே சென்சார்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். அந்த சென்சார்ஸ் வந்து தொடர்ந்து எதையாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். இது போக இப்போ நவீன காலங்கள் எல்லாத்துலேயுமே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸுமே எங்கேயாவது வந்து லீக்கேஜ் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, எங்கேயாவது ப்ரெஷர் கம்மியாக இருக்கா இப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து அப்டேட் பண்ணி அதுக்கான அலர்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம அதிகமான ஃபோர்ஸில் அந்த ஆயிலை ஒரு இடத்துலேருந்து அனுப்ப ஆரம்பித்தாலுமே அது போக போக அதோடைய ஃபோர்ஸ் குறைய தானே ஆரம்பிக்கும். அப்படி குறையிறது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அந்த இடத்துல பம்பிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வச்சு அதுக்கு தேவையான அதிகப்படியான ஃபோர்ஸை கொடுத்து தொடர்ந்து அந்த பைப்லைன்ஸ் மூலமாக அந்த ஆயில் போகிறதுக்கான அந்த வழிவகையை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்படி தான்
தான் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்க அந்த பைப்லைன்ஸ் மூலமாக அந்த க்ரூட் ஆயிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். இது போக ஒவ்வொரு பைப்லைன்லையுமே ஒவ்வொரு நாட்டிலையுமே அது வேறு வேறு விஷயங்கள்லாம் நடக்கும். நான் சொன்னது ரொம்ப பேசிக்காக எல்லா நாடுகள்லையும் பின்பற்றக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். இது போக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன விஷயம்லாம் தேவைப்படுதோ, என்ன விஷயத்தை சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி சமகாலத்தில் மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான தொழில்நுட்பங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் கடைசியாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். என்னன்னா, ஜப்பானில் ஒரு பெரிய மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலையை குடஞ்சு அதுக்குள்ளே 5 கோடி லிட்டர் தண்ணியை, ரொம்ப ரொம்ப நல்ல தண்ணியை அதுக்குள்ளே அவங்க சேகரித்து வைக்கிறாங்க. நல்ல தண்ணியா? அப்போ மக்களுக்கு தேவையான காலத்தில் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு யோசிச்சோன்னா கிடையவே கிடையாது. இதை ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க. என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, பேயை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பேயை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி அது தேவையில்லாத மாதிரி தோணுதே அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த ஆராய்ச்சியில் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சி இது நல்லா இருக்கே, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு மலையை தேர்ந்தெடுத்து அதுலேயுமே இப்போ ரொம்ப அதிகமான தண்ணியை தேக்கி வைக்க போகிறாங்க. அப்படி என்ன மாதிரியான ஆராய்ச்சி அது? நிஜமாலே அவங்க கண்டுபிடிச்சது பேய் தானா இல்லை வேற எதுவுமா? இது நிஜமாலே கரெக்டான ஆராய்ச்சி தானா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான கார்டு நான் வந்து சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.